குழந்தைகளா எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I'd like to give a brief idea regarding endocrine glands, the ductless glands. Actually, glands means they secrete something. Either they secrete hormones or they secrete enzymes or some other things. அப்ப gland அப்படின்னா சுரப்பின்னு சொல்லுவா. சுரப்பின்னா ஏதாவது சுரக்கும், இட் செக்ரீட் சம்திங். அவள ஜெனரலி மூணா பிரிச்சிருக்கா சுரப்பிகள். ஒன் இஸ் எக்ஸோக்ரைன் கிளாண்ட், டக்டட் கிளாண்ட். செகண்ட் இஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட், ductless glands, also known as the holocrine gland. Third is heterocrine gland. Heterocrine அப்படின்னா they behave like exo as well as endo. நால முள்ள சுரப்பிகள், நால மில்லா சுரப்பிகள், நால முள்ள நால மில்லா, the dual, இரண்டு பண்புகளையும் பெற்றிருக்கக்கூடிய சுரப்பிகள் மூணா பிரிச்சிருக்காங்க. So நமக்கு எது வேணும் அப்படின்னா we are going to describe only about the endocrine system, endocrine organs, endocrine glands, organ அல்ல glands, சுரப்பிகளை பற்றி தான் கூறப்போகிறோம். So ducted glands are known as exocrine glands. நாளங்களை பெற்றிருக்கக்கூடிய சுரப்பிகள். That means secretions are carried by a duct. அவ எதை செக்ரீட் பண்றாலோ அதை குழாய் எடுத்து செல்லும். Endocrine glands, ductless glands, the secretions are straight away poured into the bloodstream. நால மில்லா சுரப்பிகள் இவர்கள் சுரக்கின்ற பொருட்கள் நேரடியா ரத்தத்துல போயிடும். It is straight away poured into the bloodstream. நேரா பிளட்ல போயிடும், குழாய் எடுத்துட்டு போகாது. ஹெட்டரோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னா டியூவல் கிளாண்ட், இருவகை சுரப்பின்னு நம்ம சொல்லலாம். pancreas and gonads, அதை சொல்லிட்டு இந்த பக்கம் வர எக்ஸாம்பிள். pancreas அப்படின்னா தமிழ்ல கணையம் சொல்லுவா. gonad, the reproductive organs, இனப்பெருக்க உறுப்புகள் சொல்லுவா. pancreasல எக்ஸோக்ரைன் பார்ட் இருக்கும், it secrete enzymes. நாளமுள்ள பகுதியானது நொதிகளை சுரக்கும். The endocrine part is said to be islets of Langerhans which secrete hormones. அதுல நாளமில்லா பகுதிக்கு லாங்கர்ஹானின் திட்டுக்கள், islets of Langerhans சொல்லுவா. it secrete insulin, glucagon அப்படின்னு ரெண்டு ஹார்மோனை செக்ரேட் பண்ணுவாங்க. The reproductive organs are known as gonads. இனப்பெருக்க உறுப்புகளை நாம் gonad என்று அழைப்போம். Testis, ovary படிச்சிருப்பேன். Testis எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். டெஸ்டிஸை பொறுத்த வரையும் ரைட், அது வர அப்புறம் எக்ஸ்பிளனேஷன். ஒரு குழந்தை ஒரு டவுட் என்ன அப்படின்னா, pancreasல islets of Langerhans ஆல்பா செல்ஸ் இருப்பா, பீட்டா செல்ஸ் இருப்பா, டெல்டா செல்ஸ் இருப்பா. டெல்டா செல் ஆக்ட் அஸ் a transitional form. 3 செல் இருக்கும். அதை பத்தி நம்ம ஐலட்ஸ்ல பார்த்துக்கலாம். இப்போ ஐடியா மட்டும். pancreas பொறுத்த வரையும் எக்ஸோக்ரைன் பார்ட், கணையத்திலே நால முள்ள பகுதியானது எதை செக்ரீட் பண்ணும் அப்படின்னா என்சைம்ஸை செக்ரீட் பண்ணும். The endocrine part secrete hormones. நால மில்லா பகுதி ஹார்மோன்களை செக்ரீட் பண்ணும். கோனட்ல இது மாதிரி இனப்பெருக்க உறுப்புகள். டெஸ்டிஸ், ஓவரி. டெஸ்டிஸ்ல ஹார்மோன் ஃபார்ம் ஆகும், ஆண்ட்ரோஜன் ஆர் டெஸ்டோஸ்டெரான், விந்தகத்திலே டெஸ்டோஸ்டெரான். ஓவரி அதுல ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டெரான், ரிலாக்சன் அப்படின்னு ஹார்மோன் ஃபார்ம் ஆகும். அதை தவிர they perform gametogenesis. அவர்கள் இன செல்களை உருவாக்குவார்கள். The development of gametes from the gonad is said to be gametogenesis. So அது மாதிரி வேற ஃபங்க்ஷனையும் பண்ணலாம். எக்ஸோக்ரைன் கிளாண்ட், எக்ஸோக்ரைன் கிளாண்டுக்கு எக்ஸாம்பிளா ஸ்வெட் கிளாண்ட், வியர்வை சுரப்பி. அப்போக்ரைன், மீரோக்ரைன் ரெண்டு படிச்சிருப்பேன், அது உனக்கு தெரியும். சலைவரி கிளாண்ட், உமிழ்நீர் சுரப்பி. A pair of carotid, a pair of submandibular, a pair of sublingual படிச்சிருப்பேன். ஆயில் கிளாண்ட்ஸ், ஆயிலி ஃபேஸ், அந்த கிரீம்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன், அது ஞாபகம் வச்சுக்கோ. கேஸ்ட்ரிக் கிளாண்ட் உனக்கே தெரியும். கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ல பர் டே 1500 to 2500 ml gastric juice is found. இது எல்லாம் எக்ஸோக்ரைன் வரும். எண்டோக்ரைன் உனக்கு தெரிஞ்சதுதான், பிட்யூட்டரி, தைராய்டு, பாராதைராய்டு, adrenal gland, அதெல்லாம் எதுல வரும் அப்படின்னா that is endocrine partல வருவா. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக் ஐடியா வச்சுக்கணும். The branch of biology
deals with endocrine glands, the endocrinology அப்படின்னு சொல்லுவோம். இந்த gland secrete பண்றது என்ன உனக்கு தெரியும்? The main function of endocrine gland is to secrete hormones. அவர்கள் ஹார்மோன்களை சுரப்பார்கள். Control, regulate and coordinate various metabolic activities. நம்ம உடம்புல பலவிதமான வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளை கட்டுப்படுத்துவார்கள். கண்ட்ரோல், ரெகுலேட் ஒழுங்குபடுத்துவார்கள், கோஆர்டினேட் ஒருங்கிணைப்பார்கள். அதை பண்றது நர்வஸ் சிஸ்டம் மாதிரி. ஸோ நர்வஸ் சிஸ்டம் அண்ட் தி எண்டோக்ரைன் சிஸ்டம் எல்லாம் லிங்க்டு. ஓகே, ஹார்மோன் என்ன பண்றா? இந்த வேலையெல்லாம் பண்றதுனால கெமிக்கல் மெசஞ்சர்ஸ், various சமிக்ஞை பொருட்கள்னு சொல்லுவாங்க. It carries message in the form of chemicals. Information molecule, it got some information, செய்திகளை வச்சுட்டு இருக்கும், அடுத்த வார போய் ஸ்டிமுலேட் பண்ணும். And intercellular communication, அடுத்தடுத்த செல்களுக்கிடையே செய்தி பரிமாற்றப்படுவதற்கு உதவுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டோம்னா டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிறது டெஸ்டிஸ்ல ஃபார்ம் ஆகும் விந்தகத்துல. ஆனா முரட்டுத்தனம், மீச முளைக்கிறதுலாம் நமக்கு வரது பத்தியும் வேற இடத்துல இருக்கும். ஸோ இட் கம்யூனிகேட் சம்திங். செல்லுக்கு நடுவில் செல்லுனா அடுத்தடுத்த செல்களுக்கிடையே செய்தியை எடுத்து செல்லும். அப்ப கிளாண்டுல நம்மளுக்கு முக்கியமா இது ரெண்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். எக்ஸோக்ரைனுக்கும் எண்டோக்ரைனுக்கு என்ன வித்தியாசம்? நாளமுள்ள நாளமற்ற. டக்டட் கிளாண்ட் குழாய்களை பெற்றிருக்கும், டக்ட்லெஸ் குழாய்கள் காணப்படாது. The secretions carried by a duct. Secretion சுரப்புகளை குழாய் எடுத்து செல்லும். Secretions are directly poured into the bloodstream. ரத்தத்துல நேரா போய் சேர்ந்துடும். They secrete enzymes. இவர்கள் பொதுவாக நொதிகளை சுரப்பார்கள். They secrete hormones. இவர்கள் ஹார்மோன்களை சுரப்பார்கள். All enzymes are proteinaceous in nature except RNases. அனைத்து நொதிகளும் புரதங்களாகும் RNase தவிர. Some hormones are proteinaceous in nature. சில ஹார்மோன்கள் புரோட்டீனா இருக்கும். இந்த பேஸ் ஞாபகம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹார்மோன் டிஸ்கவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரீட்டன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் நம்மளோட சிறுகுடல் பகுதி மியூக்கோசா, கோழை படலம், டியோடினல் மியூக்கோசால இருந்து தான் அதை ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ண, ஐசோலேட் பண்ண. அதோட பேரு செக்ரீட்டன் பேரு. அதுல மியூக்கோசா உனக்கு தெரியும். மியூக்கோசா இஸ் a viscous gel like substance present in the respiratory tract, gastrointestinal tract, urinogenital tract and other body lumina. Mucosa அப்படின்னா கோழை படலம் அர்த்தம். நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் சுவாச பாதை, gastrointestinal tract உணவு பாதை, urinogenital tract சிறுநீர் இனப்பெருக்க பாதை and other body lumina. lumenna cavity அர்த்தம். துளை என்ன சொல்ற? இடைவெளின்னு அர்த்தம். நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் துளை இருக்கிறதோ, ஹோல் இருக்கிறதோ, இடைவெளி இருக்கிறதோ அங்க எல்லாம் மியூக்கஸ், கோழை படலம் இருக்கும். அதுல என்ன ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணா, அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் இருக்கா பாருங்கோல, அந்த சயின்டிஸ்ட் பேருக்கு கொடுத்துருக்கேன், அந்த மறந்துடாத. இது ஃபர்ஸ்ட் ஹார்மோன் டிஸ்கவர்ட் செக்ரீட்டின். அதை பண்ணது ரெண்டு பேர் மறந்துடாத. வில்லியம் எம் பேலிஸ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், அதே மாதிரி ஏர்ன்ஸ்ட் ஹெச் ஸ்டெர்லிங் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட். இவா ரெண்டு பேரும் தான் இதை ரிப்போர்ட் பண்ணா. இந்த ஸ்டார்லிங், நாட் ஸ்டெர்லிங், ஸ்டெர்லிங் ரெசார்ட் நம்ம படிச்சிருப்பேன், இதை ஸ்டார்லிங்னு வச்சுக்கோ. அப்புறம் இந்த ஹார்மோன்ங்கிற டேர்மை காயின் பண்ணவர் யார் அப்படின்னா ஸ்டெர்லிங் ஒரு சயின்டிஸ்ட். ஓகே, இப்போ என்ன பண்ற, இந்த பார்ட்ல இருக்கிறத மட்டும் 2 minutesல குறிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட். ஓகே குட்டீஸ், இதோட கண்டினியூவேஷன் கெமிக்கல் நேச்சர் ஆஃப் ஹார்மோன்ஸ். இப்பயே சொல்லி கொடுத்தோம். Endocrine system secrete hormones. அவர்கள் சுரப்பது ஹார்மோன்கள். Somatotropic hormone, thyroid stimulating hormone, adrenocorticotropic hormone, follicle stimulating hormone, luteinizing hormone, luteotropic hormone, oxytocin, vasopressin, thyroxine, calcitonin, parathormone, adrenaline or epinephrine, noradrenaline or norepinephrine, then aldosterone, cortisone, androgen, estrogen, progesterone, relaxin, inhibitin, என்னென்னவோ ஹார்மோனா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அந்த ஹார்மோனோட கெமிக்கல் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒன்று கொடுத்துருக்கா, தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா, சம் ஹார்மோன்ஸ் ஆர் அமினோ ஆசிட் டிரைவ்ட். அமினோ ஆசிட் தி சிம்பிளர் ஃபார்ம் ஆஃப் புரோட்டீன்ஸ் உனக்கு தெரியும். புரோட்டீனோட எளிய ஒன்றைத்தான் அமினம் என்று அழைப்போம். நேச்சுரலி 20 டிஃபரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் ஆர் பிரசன்ட். இயற்கையில் பொதுவாக 20க்கும் மேற்பட்ட அமினோ அமிலங்கள் காணப்படுகின்றன.
Some hormones are derived from the amino acids. சில ஹார்மோன்கள் அமினோ அமிலத்திலிருந்து பெறப்பட்டிருக்கும். Adrenal gland epinephrine or adrenaline, norepinephrine or noradrenaline அப்படின்னு ரெண்டு ஹார்மோன் ஃபார்ம் ஆகும். எங்க adrenal gland உனக்கே தெரியும், adrenal சுரப்பி சொல்லுவா. It is also known as suprarenal gland because it is placed on the upper poles of the kidney. சிறுநீரகத்தின் மேற்புறத்தே காணப்படும். இது கிட்னி எடுத்துட்டேன்னா கிட்னி மேல தொப்பி மேலே உட்கார்ந்து இருப்பான். அதனால அவளுக்கு பேரே உனக்கு தெரியும், suprarenal gland. அதுல கார்டெக்ஸ் மெடுல்லான்னு ரெண்டு பார்ட் இருக்கும். அந்த மெடுல்லால செக்ரீட் ஆகிற எபினெஃப்ரைன் or adrenaline and norepinephrine or noradrenaline அவ ரெண்டு பேரும் அமினோ ஆசிட்ல இருந்து வரும். செகண்ட் இஸ் அயோடோதைரோனின்ஸ். அயோடோதைரோனின்ஸ் அப்படின்னா அவள்கிட்ட அயோடின் இருக்கும். I2 containing tyrosine derived hormones. I2 னா அயோடின் தெரியும், படிச்சிருப்பேன் முன்னாடியே. அயோடின் டிஃபிஷியன்சி வந்தால் நமக்கு goiter, எளிய goiter, சிம்பிள் goiter, endemic goiter வரும்னு தெரியும். goiter அப்படின்னா தமிழ்ல முன் கழுத்து கழலைன்னு சொல்லுவோம். Chronic enlargement of the thyroid gland is said to be goiter. அந்த thyroxine hormone எடுத்துட்டேன்னா it contains 65% of iodine. So அதுல இருக்கிறது அயோடோதைரோனைன் கொடுத்திருக்காங்க. அதுல T3 and T4 thyroxine ஆகும். Steroids அப்படின்னா the hormones which stir the process அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிகழ்வினை தூண்டக்கூடிய ஹார்மோன் என்று அழைக்கலாம். Or chemically says sterol group derived. Have sterol group, avalta sterol group irukum, derived from cholesterol. Cholesterol la irundhu perapattadu inge iruppen, derived from cholesterol, CHO. idhula sterol group irukkiradanaala avala enna sollalam, steroids appdin solluva. They help to stir the process. Cortisone appdin padipom, cortisol appdin onnu irukku, aldosterone onnu irukku, cortisone ஒன்று இருக்கு, டெஸ்டோஸ்டெரான் ஒன்று இருக்கு. இவெல்லாம் எதுல வருவா? இந்த ஸ்டெராய்டு குரூப்ல வருவா. நெக்ஸ்ட் எடுத்துட்டேன்னா புரோட்டீனிஷியஸ் அண்ட் பெப்டைடு ஹார்மோன்ஸ். புரோட்டீன் இருக்கும், இட் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன்ஸ், ஆர் அதோட சிம்பிளர் ஃபார்ம் பெப்டைடு இருக்கும். அதுக்கு நிறைய ஹார்மோன் கொடுத்துருக்கா. சொமேட்டோட்ரோபிக் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன், ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன், பாராதார்மோன், இதெல்லாம் இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். அப்போ ஹார்மோன்ஸ் it may be derived from amino acids. Amino acid irundhu perappadalam. Iodothyronines, iodine containing iodine ஐ பெற்றிருக்கலாம். They have sterol group, sterol தொகுதியினை பெற்றிருக்கலாம், or derived from cholesterol, cholesterol இலிருந்து பெறப்பட்டிருக்கலாம், or proteinaceous and peptide hormones. proteins இருக்கலாம் or peptides இருக்கலாம். உனக்கே தெரியும் peptide எப்படி ஃபார்ம் ஆகும். amino acid வரும், amino acid சேரும், peptide bond varum, dipeptide bond varum, polypeptide bond varum. Finally the protein is synthesized. Okay, idu nee therinjikka vendum mukkiyam, chemical nature of hormones. Idu fast note panniko, then we go to the next. The functions of hormones. Hormones nammalta enna velaiya pandra. First is regulate metabolism. Nam udalile valar sidai maatra nigalvugalai kattupaduthuvargal. Metabolism means the network of biochemical reactions occur in all normal living cells. அனைத்து உயிருள்ள செல்களிலும் நடைபெறக்கூடிய உயிர் வேதி வினைகளின் தொகுப்பு என்று தமிழிலே கூறுவார்கள். The network of biochemical reactions, உயிர் வேதி வினைகளின் தொகுப்பு. அது ரெண்டா பிரிச்சிருக்காங்க. One is the anabolism, biosynthesis, வளர் மாற்றம். Another is breakdown, catabolism, சிதை மாற்றம். ரெண்டா பிரிச்சிருக்காங்க. So நம்ம பாடியில it controls metabolism. ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கா. One is insulin, another is thyroxine. You know the role of insulin. It controls glucose metabolism. நம்ம உடம்புல glucose metabolism technically says carbohydrate metabolism. Carbohydrate in வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது யார் அப்படின்னா insulin. Know the role of insulin. The main function of insulin is to maintain the blood glucose level. நம்முடைய ரத்தத்திலே குளுக்கோஸின் அளவினை சீராக வைத்திருக்க உதவுவது இன்சுலின். இப்ப எனக்கெல்லாம் அந்த ப்ராப்ளம், insulin secretion is somewhat less or excess eating leads to diabetes mellitus. Hyposecretion of insulin leads to increase in blood glucose level. The condition is called hyperglycemia and the disease is said to be diabetes mellitus.
இன்சுலின் குறைவாக சுரந்தால் நம்மளோட ரத்தத்துல குளுக்கோஸோட லெவல் ஜாஸ்தி ஆகும். அந்த கண்டிஷனுக்கு ஹைப்பர் கிளைசீமியான்னு பேரு, அந்த மிகை சர்க்கரை நிலைக்கு. அப்ப வந்திருக்க வியாதிக்கு பேரு டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாட் இன்சுலின் டூயிங் இன் ஆர் சிஸ்டம்? நம்ம உடம்புல இன்சுலின் என்ன பண்றா? குளுக்கோஸை நிறைய சாப்பிட்றோம். ஃபர்ஸ்ட் குளுக்கோஸை ஆக்சிடைஸ் பண்ணுவாங்க, ஆக்சிஜனேற்றம் அடைவதற்கு உதவுவார்கள். we get energy in the form of ATP. இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிட்டோம்னா excess glucose is converted into glycogen and stored in liver and muscles. நிறைய சாப்பிட்டோம்னா அந்த குளுக்கோஸ் எல்லாம் டைஜஸ்ட் ஆனது என்ன ஆகும் அப்படின்னா கிளைகோஜனா மாறி நம்மளோட மசில்ஸ், தசைகளிலும் லிவர், கல்லீரலிலும் சேமிக்கப்படும். அதோட ஜாஸ்தி சாப்பிடுறோம். excess glucose is converted into fat and stored in the adipose tissue. We are calling it as obesity. ரொம்ப ஓவரா கலவையை போட்டோம்னா குளுக்கோஸ் அந்த ஆகாரத்தை ஃபேட், கொழுப்பா மாத்தி நம்மளோட அடிப்போஸ் டிஷ்யூல சேர்த்துடுவா. கடோத் கஜனா மாற வேண்டியது. இது நார்மலா பண்ணும். கம்மியாயிடுதுன்னா இது எதுவுமே நடக்காது, உடம்புல சக்கரை ஜாஸ்தி ஆயிடும். So it controls the metabolism of glucose. Thyroxine, it's responsible for BMR, basal metabolic rate. நம்ம உடம்புல அடிப்படை வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது இதுதான். The rate of oxidation of glucose in the mitochondria when we are physically and mentally at complete rest. ஓய்வு நிலையில் உன்னுடைய உள்ளமும் இருக்கின்ற சமயத்திலே rate of oxidation of glucose in the mitochondria is said to be BMR. மைட்டோகாண்ட்ரியால உணவு எரிக்கப்பட்டு நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது, அது அடிப்படை வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவோம். ஸோ எனர்ஜி ரிலீஸ், அதை கண்ட்ரோல் பண்றது. ஸோ ரெகுலேட் மெட்டபாலிசம். செகண்ட், ரெகுலேட் பாடி growth. நான் வளர்கிறேன் மம்மி அப்படின்னு வளர்ந்துட்டு இருக்கோம். ஒரு குழந்தை கேட்டான் STHனா என்ன சார்? பிட்யூட்டரியில சொமாட்டோட்ரோபிக் ஹார்மோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். தமிழ்ல உடல் செல்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன். நம்மள்ட்ட 2 செல் இருப்பா. ஒன்னு பேரு சொமாட்டிக் செல்னு பேரு, இன்னொன்னு பேரு கேமெட்டிக் செல்னு பேரு. உடல் செல்கள், இன செல்கள். ஸோ ரெகுலேட் பாடி growth, நம்ம உடல் வளர்ச்சிக்கு காரணம். அதனால அதுக்கு பேர் வளர்ச்சி ஹார்மோன் பேர். உடல் செல்களை தூண்டும் இது. இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் தி மெட்டபாலிசம், கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், ஃபேட் மெட்டபாலிசம், புரோட்டீன் மெட்டபாலிசம், மெட்டபாலிசம் ஆஃப் மினரல்ஸ், நிறைய வேலையை பண்ணுவோம். அப்பதான் நம்மள்ட்ட growth நல்லா நடக்கும். அதை கண்ட்ரோல் பண்றது ரெகுலேட் பாடி growth. அதை பத்தி டீடைல்டா அப்புறம் போய். தேர்ட் இஸ் ஹெல்ப் இன் டைஜஷன். சாப்பிட்ட போராது, டைஜஸ்ட் ஆனால்தான் அப்சர்வ் பண்ண முடியும், உறிஞ்ச முடியும். கேஸ்ட்ரின், செக்ரீட்டின், கோலிசிஸ்டோகைனின், இவ அத்தனை பேரும் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. So digestion is nothing but breakdown of macromolecules into their monomeric unit. பெரிய மூலக்கூறுகள் அதன் எளிய மூலங்களாக சிதைக்கப்படுகின்ற நிகழ்விற்கு செரித்தல் என்று பெயர். So breakdown of macromolecules into their monomeric unit is to be digestion. அதை பண்ணுவோம். Then control reproductive function. இனப்பெருக்க பண்புகளை கட்டுப்படுத்தும். நம்மள்ட்ட 2 செக்ஷுவல் கேரக்டர் இருக்கு. ஒன்று பேர் பிரைமரி, முதலாம் படிப்பால் பண்புகள்னு சொல்லுவோம். செகண்ட் இஸ் செகண்டரி, இரண்டாம் படிப்பால் பண்புகள்னு சொல்லுவோம். Presence of testes in males and ovaries in females are the primary sexual characters. ஆண்களிடம் விந்தகமும் பெண்களிடம் அண்டகமும் காணப்படுவதற்கு முதலாம் படிப்பால் பண்புகள்னு பேர். ஆம்பளை குழந்தைகளுக்கு மீச முளைக்கிறது, கட்ட குரல்ல பேசுறது, பிசில் அடிச்சு விளக்கமாத்தால் அடி வாங்கிறது, இதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த முரட்டுத்தனம், வாதியார முறைச்சு பாக்குறது, கிணக்கிறது, இந்த தாதாயிசம்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்னு பேர். இரண்டாம் படி பண்புகள். பெண்களிடம் நளினம் காணப்படுதல், இதெல்லாம் இருக்கு பாருங்க. இட் இஸ் கால்ட் தி செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் இன் ஃபீமேல்ஸ். இரண்டாம் படி பண்புகள். இதை யார் கட்டுப்படுத்துவான்னா ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன் controls all the secondary sexual characters in females. Testosterone or androgen controls all the secondary sexual characters in males. அப்ப ஆண்களிடம் இரண்டாம் படி பண்புகளை கட்டுப்படுத்துவது டெஸ்டோஸ்டெரான் or androgen. பொம்மநாட்டிகளிடம் ஈஸ்ட்ரோஜன். ப்ரொஜெஸ்டரான் ஒரு ஹார்மோன் இருக்கு, அது பிரெக்னன்சி ஹார்மோன் பேர். அம்மா வயத்துல அந்த 9 மாதமும் நம்மள ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். The main function of progesterone is to keep the fetus. அம்மா வயத்துல
யூட்ரஸ்ல நம்ம ஃபீட்டஸா உட்காந்துருப்போம், கருவா. அந்த கருவை 9 மாசமும் அதான் பாதுகாக்கும். ப்ரொஜெஸ்ட்ரானுக்கு பேரே பிரெக்னன்சி ஹார்மோன், கர்ப்ப கால ஹார்மோன் சொல்லுவோம். தென் கண்ட்ரோல் அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். சில பேர் என்ன பண்ணுவா, அடுத்த எண்டோக்ரைனை கட்டுப்படுத்துவோம். இப்போ TSH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைராய்டை தூண்டக்கூடிய ஹார்மோன் அப்படின்னா தைராய்டை கண்ட்ரோல் பண்ணும். அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் ஒன்று இருக்கு, அவ அட்ரினல் கார்டெக்ஸை கண்ட்ரோல் பண்ணுவா, அட்ரினலின் புறணி பகுதியினை கட்டுப்படுத்துவார்கள். தென் ரெகுலேட் மினரல் பேலன்ஸ். அதுக்கு முன்னாடி ரெகுலேட் வாட்டர் பேலன்ஸ். வாட்டர் பேலன்ஸ் அப்படின்னா ஆஸ்மோ ரெகுலேஷன் சொல்லுவா, தமிழ்ல நீர் சமநிலைன்னு பேர். நம்ம ஒரு நாளைக்கு 1 to 1.5 லிட்டர்ஸா யூரின் பாஸ் பண்ணுவோம். நீ பாட்டுக்கு 10 லிட்டர் 20 லிட்டர்லாம் யூரின் பாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு பெரிய குடத்தை வாட்டரா குடிக்க வேண்டியதான். அப்ப ADH, ஆன்டி டயோரிட்டிக் ஹார்மோன் ஆர் வாசோப்ரெசன் பேர். It helps to maintain water balance in our system. நம் உடலிலே நீர் சமநிலையினை சரியாக இருப்பதற்கு, சீராக வைத்திருக்க உதவுவது ஆன்டி டயோரிட்டிக் ஹார்மோன் ஆர் வாசோப்ரெசன். அது முக்கியம். Then regulate mineral balance, தாது உப்புக்களின் சமநிலையை ஒழுங்காக வைத்திருத்தல். ஆல்டோஸ்டெரான் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஆல்டோஸ்டெரான் கார்டிசோன் ரெண்டும் அட்ரினல் கிளாண்ட்ல ஃபார்ம் ஆகும். It controls the metabolism of sodium, potassium and chloride. சோடியம், பொட்டாசியம் மற்றும் குளோரைடின் வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளை கட்டுப்படுத்தும். ஸோ இதெல்லாம் அதோட ரோல்ங்கிறத மறந்துடாத. ஃபர்ஸ்ட் முக்கியம், மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுவா, பாடி க்ரோத் உடல் வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுவா, ஹெல்ப் இன் டைஜஷன் செரித்தலுக்கு உதவி பண்ணுவா, கண்ட்ரோல் ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன் இனப்பெருக்க உறுப்புகள் இனப்பெருக்க நிகழ்வுகளை கட்டுப்படுத்துவார்கள். இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் அதர் எண்டோக்ரைன் சிஸ்டம், பிற நலம் மில்லா சுரப்பிகளை கட்டுப்படுத்துவார்கள். helps to maintain water balance, நம் உடலிலே நீர் சமநிலை சீராக வைத்திருக்க உதவும். helps to maintain the mineral balance or regulate mineral level in our system, தாது உப்புக்களின் நிலை சீராக வைத்திருக்க உதவும். இது எல்லாம் அதோட functions. ஓகேயா, இதை நோட் பண்ணிக்கோ. then we go to the next. Dear cuties, next to the types of glands, முன்னாடி சொன்னதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எக்ஸாம்பிளோட பார்க்கிறோம். பியூர்லி எண்டோக்ரைன், முழுமையான நாளமில்லா சுரப்பிகள். The secretions are straight away poured into the bloodstream. சுரப்புகள் நேரடியாக ரத்தத்தில் சென்றுவிடும். அவள ஹோலோக்ரைன் அப்படின்னு சொல்றான். இதுல யார் வருவா? தைராய்டு, adrenal gland, hypothalamus, pituitary and the pineal gland. Thyroid சுரப்பி, adrenal gland, hypothalamus, you know, the master's master, pituitary gland எப்பயும் master gland ன்னு சொல்லுவா. அவளையே கண்ட்ரோல் பண்றது யாருன்னா இந்த ஹைப்போதலாமஸ், மாஸ்டர்ஸ் மாஸ்டர், தலைவர்களின் தலைவன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் the pineal gland, pituitary and finally the pineal gland. தைராய்டு கிளாண்ட்ல உங்களுக்கு தெரியும், தைராக்சின் அண்ட் தைரோகால்சிட்டோனின் அப்படின்னு சொல்லிட்டு தைராய்டு கிளாண்ட்ல 2 ஹார்மோன் ஃபார்ம் ஆகும். அட்ரீனல் கிளாண்ட் எடுத்துட்டேன்னா அட்ரீனல் சுரப்பியில கார்டெக்ஸ் மெடுல்லா அப்படின்னு 2 பார்ட் இருப்பா. கார்டெக்ஸ் எடுத்துட்டேன்னா அதுல மினரலோ கார்டிகாய்டஸ் ஹார்மோன் ஆல்டோஸ்டெரான், தாது கலந்த கார்டிகாய்டல் ஹார்மோன் ஆல்டோஸ்டெரான் ஃபார்ம் ஆகும். அடுத்தது குளுக்கோ கார்டிகாய்டல் ஹார்மோன், குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவா. அங்க வர சமயத்துல உனக்கு என்ன ஆகும்? கார்டிசோன் வரும். இது ஆல்டோஸ்டெரான், இது கார்டிசோன் ஆச்சு. தென் அட்ரீனலின் ஆர் எபினெஃப்ரைன், நார்அட்ரீனலின் ஆர் நார்எபினெஃப்ரைன், இவா எதுல ஃபார்ம் ஆவா அப்படின்னா மெடுல்லா பார்ட்ல ஃபார்ம் ஆவா. இதை தவிர செக்ஸ் கார்டிகாய்ட்ஸ், த டெஸ்டோஸ்டெரான், பால் கார்டிகாய்டுகள் என்று கூறுவார்கள், இந்த ஹார்மோன்ல அங்க ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஹைப்போதலாமஸ் எடுத்துட்டோம்னா ரிலீசிங் ஃபேக்டர், வெளிவிடும் காரணி என்று கூறுவார்கள். இன்ஹிபிட்டிங் ஃபேக்டர், தடுக்கும் காரணி என்று கூறுவார்கள். அதை போன்ற பொருட்களை சுரப்பார்கள். பிட்யூட்டரி உனக்கே தெரியும், மாஸ்டர் கிளாண்ட், சொமாட்டோட்ரோபிக் ஹார்மோன் STH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைராய்டை தூண்டும் ஹார்மோன் TSH, adrenocorticotropic hormone ACTH, then adrenocorticotropic thyroid stimulating solage, a follicle stimulating hormone, follicle செல்களை தூண்டக்கூடிய ஹார்மோன் FSH, LH luteinizing hormone, LTH luteotropic hormone, ADH anti-diuretic hormone,
ஒரு vasopressin and then oxytocin அது மாதிரி நிறைய இது பண்ணுவோம். பைனியல் கிளாண்ட் உங்களுக்கு தெரியும், இட் செக்ரீட் மெலாட்டோனின். இவ எல்லாரும் ஹோலோக்ரைன்ல வருவாங்க. அதே மாதிரி பார்ஷியலி எண்டோக்ரைன், பார்ஷியலி பகுதி நாளமில்லா சுரப்பி என்று கூறுவார்கள். அதை ஹெட்டரோக்ரைன்னு சொல்லுவோம். அது ஏற்கனவே சொன்னேன், பாங்க்ரியாஸ் கணையம் சொல்லுவா. அதுல எக்ஸோக்ரைன் பார்ட் செக்ரீட் என்சைம்ஸ், த பாங்க்ரியாட்டிக் ஜூஸ். நாளமுள்ள பகுதியானது சுரப்புகள் சுரக்கும், அதுல என்சைம்ஸ் இருக்கும். தென் எண்டோக்ரைன் பார்ட் ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹார்ன், லாங்கர்ஹார்னின் திட்டுக்கள், அது உங்களுக்கு இன்சுலின் குளுகோன் வச்சுக்கும். கோனாட் இனப்பெருக்க உறுப்புகளை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிளாசென்டா அப்படிங்கிறது அம்மா வயத்துல, அந்த பிளாசென்டால இருந்து தான் நமக்கு உணவு வரும். த்ரூ அம்பிளிக்கல் கார்டு படிச்சிருப்பேன். அந்த பிளாசென்டா செக்ரேட் பண்ற ஹார்மோன். இதை தவிர ஹார்ட்ல ஃபார்ம் ஆகும் இதயம், கிட்னில ஃபார்ம் ஆகும் சிறுநீரகம். தென் கேஸ்ட்ரோ இண்டஸ்டினல் ட்ராக்ட், உணவு பாதையில் ஃபார்ம் ஆகும். அவங்க செக்ரேட் பண்றது எல்லாம் அதெல்லாம் பார்ஷியலி எண்டோக்ரைனா இருக்கும். இதெல்லாம் நீ பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க பார்ட் என்சிஆர்டி சிலபஸ்ல, ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல எல்லாத்துலயுமே லாஸ்ட் பார்ட் இது கெமிக்கல் கோஆர்டினேஷன், வேதிய ஒருங்கிணைப்புன்னு பேர். அதுல அபவுட் ஹார்மோன்ஸ் நிறைய படிக்க போறோம். அதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் இப்ப பார்த்தோம். இதோட கண்டினியூட்டி என்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்ப்போம். படிக்கிறப்ப மறந்துடாத, பாடமா படிக்காத. பயோசுவாலஜி எல்லாமே இட் இஸ் அபவுட் அஸ். பிளான்ட் படிச்சாலும் சரி, அனிமலை படிச்சாலும் சரி, பயோபாட்னிய பயோசுவாலஜி ரெண்டு சேர்த்து பயாலஜி சொல்லுவோம். அதை நம்மளோட கோரிலேட் பண்ணி நம்ம லைஃபோட லிங்க் பண்ணி படிக்கிறப்ப இட் இஸ் சம்வாட் ஈஸியர் ஃபார் டு லேர்ன். அதை பேசிக்கா வச்சுக்கோ. இதை நீ நோட் பண்ணிக்கலாம். இதோட இந்த இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.